ஒரு மகிழ்ச்சியான தினம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு திசை திருப்பும் தினம் இது. ஏன்னா இனிமேலேருந்து தமிழ்நாட்டில் கூட்டாட்சி தான். நீங்க தான் முதல்ல இந்த ஒரு விஷயத்தை முதல்ல எலெக்ஷன் முன்னாடி வித்துட்டவர். இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், ராஜீவ்காந்தி அசாசினேஷன் செய்யப்பட்ட நாள்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பா பாக்குறீங்க. இது என்ன, இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? அதனால தான் இப்போ நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர்ல திரு ராஜீவ்காந்தி இதில் நினைவு செலுத்திவிட்டு நேராக அங்கேருந்து வரோம். இது எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் காங்கிரஸ் கட்சிக்கு. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நான் மட்டும் இல்லை, எங்கள் தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாரும் கேட்ட இதுதான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. தமிழ்நாடு ஏத்துக்காதுன்னு ஒரு இது இருந்துச்சு. இல்ல, தமிழ்நாடு ஏத்துக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இன்னைக்கு நிறுவுவேன். டெல்லியில கூட ஒரு யூனிவர்சிட்டியில போகும்போது நார்த் இந்தியாவில் ஒரு வரவேற்பு இருந்தது. எப்படி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு விஜய் வரவேற்பு இருக்கு? ஆமா, அது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஸரா போனேன். நான் உள்ள போச்சே அவங்க இந்த பசங்கள்லாம் இவ்வளவு பெரிய இது பண்ணது. அதுவும் ஹரியானால சோனிபத்துல ஒரு யூனிவர்சிட்டியில இது ஒரு பெரிய ஒரு தேசிய இது நியூஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு. அது கட்சி தலைமை முடிவெடுக்கும். அது காங்கிரஸுக்கு இருக்கு, கட்சி தலைமை முடிவெடுக்கும் வேட்பாளர். இல்ல அவர் அவர் அதான் நாங்க தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே கொஞ்சம் பழகி இருக்கோம். சோ அவர் இதுலயும் சொன்னாரு, என்ன நன்றி தெரிவிச்சாரு, நண்பன் அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமா ஆமா, கூட்டணி சரிங்க. இருக்கலாம், அது எப்போ என்னன்னு தெரியாது.